உலகியல்ல அனைத்து தெய்வங்களையும் வழிபடுறவங்க, எல்லா தெய்வங்களையுமே வழிபடுறவங்க எல்லா வேண்டுதல் வைக்கிறது கேட்கறது எல்லாமே உலகியல் சார்ந்தே இருக்கு. அதாவது உதாரணமா சொல்லணும்னா அபிராமி பட்டார் சொல்லுவார், தனம் தர வேண்டும், செல்வம் தர வேண்டும், தளர்வரியா மனம் தர வேண்டும். இப்போ தனம், செல்வம், தானியம் இதெல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படித்தான் வேண்டுவாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே சிவனை வழிபடுறவங்க மட்டும்தான் இது எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்னே ஒன்று வேணும், யமனை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும், யமன் வரின் ஞானவாள் கொண்டிருப்பேன், சிவன் வரின் கூட இருப்பது திண்ணம் அப்படிம்பாங்க. யமன் யமன் வந்தாச்சுன்னா நான் அவனை என் வாளால் அவனை வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கண்டாவா என் கை கெட்டவே உன் என் காலால் உன்னை உதைப்பேன் அப்படிம்பார். அப்போ யமனையவே எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் யாருக்கு வரும்னா அந்த சிவபரம்பொருளாகி அருட்பெரும் ஜோதி வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் வரும். நீங்க அவங்களை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செத்து திரிவார் சிவனடியார் அப்படிம்பாங்க. அவன் செத்தவன் மாதிரிதான் இருப்பான். சிவனடியார்களை பார்த்தாவே செத்தவர் போல். ஏன்னா அவங்களுக்கு எது மேலேயும் பற்று இருக்காது. ஒன்றே ஒன்று, அந்த இறைவனின் பாதத்தை அணுக வேண்டியது மட்டும்தான் இருக்கு. அவங்க எதுவாக இருந்தாலும், சொத்துக்களாக இருந்தாலும், ஆடை ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலுமே அது மேல அவங்க ஒரு பற்று வச்சுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க வேண்டியது ஒன்று கருணை. இந்த கருணை மனதோடு இருப்பாங்க. அதே சமயத்தில் எப்படா அந்த இறைவனின் பாதத்தை பிடிக்க முடியும், எப்படா அந்த யமனை நம்ம நேருக்கு சந்தித்து இந்த சிவனுடைய பாதத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த சிவன் பாதம், அதாவது சிவன் அடியார்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படி உணரணும் அப்படின்னு. இது உணர்வும் உணர்ச்சியும் கலந்த விஷயம். இது அழகா சொல்லுவாங்க, நன்று கண்டேன் நமச்சிவாய கனி, அதை தின்று கண்டேன் தித்தித்தவாறு அப்படிம்பாங்க. இந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற ஒரு கனியை நீங்க அப்படியே போன போக்கில் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எடுக்க முடியாது. அது உள்ளுணர்வா நம்ம கலந்து உணர்வும் உணர்ச்சியாய் நம்ம என்று நம்ம வாழ்றோமோ அப்பதான் அந்த சிவபரம்பொருளை நம்மளால உணர முடியும். நீங்க ஒரு நாள் அதுல வாழ்ந்து பாருங்க, அதனுடைய அழகே தனியா இருக்கு. அதனுடைய இன்பமே, அதாவது வற்றாத இன்பம், என்றுமே வற்றாத இன்பமா அது இருக்கு. அனைவரும் இன்புற்று வாழ்க. நன்றி.